வணக்கம் பீராக், வெல்கம் டு த ஷோ. பீராக் வந்து சத்தம் பயங்கரமா இருக்கு, பட்டாசு சத்தத்தெல்லாம் போட்டாரு. அவங்க வீட்ல அவங்க ஏரியால போட்டதா சொல்றாரு வியூவர்ஸ். பீராக் போட்டாரா அப்படின்னு பீராக் தான் கேட்கணும். பீராக், பட்டாசு நீங்க தான் போட்டீங்களா இல்ல வீட்ல இருக்கவங்க எல்லாம் ஏரியால இருக்கவங்க எல்லாம் போட்டாங்களா? நான் தான் ரொம்ப ஹாப்பி. நீங்க வியூவர்ஸ் அப்ப இருந்தே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க உங்களை பத்தி ட்வீட். அதாவது ஆர்சிபி ஜெயிச்சதுக்கு ஆர்சிபிக்கு சந்தோஷப்படுறாங்களோ இல்லையோ, பீராக் நேரம் எவ்வளவு ஹாப்பியா இருப்பாரு, பீராக் என்ன பாட்டு பாடிட்டு இருப்பாருங்கிற லெவலுக்கு நம்ம வியூவர்ஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்லுங்க. இல்ல சார், நான் ஆனஸ்டா சொல்றேன் உங்களுக்கு, எனக்கு பயங்கர சந்தோஷம். நான் தான் ப்ரிவியூலயே சொன்னேனே, இன்னொரு டீமும் 17 வருஷம் காத்திருந்திருக்காங்க. ஓகே, இப்ப நம்ம சந்தோஷப்பட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மனசை உடைக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு பயங்கர ஹாப்பி, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதான் சொல்றேனே உங்களுக்கு, டிஃபரன்ஸ் என்ன? அங்க வந்துட்டு அவங்க இப்ப இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆர்சிபி வந்துட்டு அவங்க அந்த ரூலை ஃபாலோ பண்ணாங்க. மும்பை இந்தியன்ஸ் அதாவது லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னருக்கு லெஃப்ட் சாண்ட்னர் போடக்கூடாது அப்படின்ற இந்த ரூலை ஃபாலோ பண்ணி ஃபேர் பிளே ஆடினாங்க. 16 ரன் கூட அடிச்சாங்க சேம் சர்ஃபேஸ்ல. கெட்ட பையன் சார் காளி மட்டும் போட்டிருந்தான்னா இன்னும் 2 ஓவர் ஃபைனல்ஸ் வேற டீம் ஆடி இருக்கும். ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், இன்னும் ஒன்னே ஒன்னு ப்ரிவியூல சொன்னோம், டாஸ் ஜெயிக்கிறவங்க போலிங் தான் போடுவாங்க அப்படின்னு. ரஜினிகாந்த் சார் பேட்டை இதுல சொல்லுவாரு விஜய் சேதுபதி சார் கிட்ட, அனுபவத்துல சொல்றேன் அப்படின்னு. ஃபைன ஆர்சிபி இது வரைக்கும் 4 ஃபைனல்ஸ் ஆடி இருக்காங்க. இதோ இன்னையோட சேர்த்து 3 ஃபைனல்ஸ்ல நான் இருந்திருக்கேன். ஓகே, 2009 சேசிங் லாஸ்ட் நான் இருந்திருக்கேன். 2011 சேசிங் நான் இருந்திருக்கேன். 2011 சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல் சேசிங் தோத்தோம் நான் இருந்திருக்கேன். 2016 அப்ப நான் இல்ல, பெங்களூர்லயே ஒரு கட்டாந்தர பிச்சுல செம்ம பொசிஷன்ல எடுத்து தோத்தாங்க. அததான் நான் சொல்றேனே உங்களுக்கு, என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பிக் அக்கேஷன் டிவிகேஸ் ஆல்சோ காட் அ கிரேட் பேட்டிங் லைனப். பட் அவங்க போலர்ஸ் வந்து எக்ஸப்ஷனலா போட்டாங்க. இதுக்கு மேல நீங்க போலர்ஸ் கிட்ட கேட்கவே முடியாது. 190 அப்படிங்கிறது இட் இஸ் பிவிகேஎஸ் கேம் டு லூஸ். இதுக்கு எல்லா போலர்ஸும் ட்ரெமண்டஸா போட்டாங்க. ஒரு 15 ஓவருக்கு அப்புறம் இந்த 2 ஓவர் எக்ஸ்பென்சிவா போச்சு அப்ப. பட் இட் வாஸ் பீராக், ஹானஸ்டா நீங்க சொல்றேன்னு சொல்லுவீங்களே, ஒன்னே ஒன்று சொல்லுங்க. ஹாஃபே மார்க்ல பிபிகேஎஸ் ஜெயிக்கும்னு நினைச்சீங்களா, ஆர்சிபி ஜெயிக்கும்னு நினைச்சீங்களா? டெஃபினட்டா ஆஃப் பை மார்க்ல அந்த விக்கெட் விழுந்தோடனே 80 for 3 ஆனவுடனே நான் போட்டேனே. 10 கொஞ்சம் ஓவர் அஹெட் பஞ்சாப் இந்த கேம் இருந்த மாதிரி தானே இருந்துச்சு. 6 பவர் பிளே வரைக்கும் இருந்தாங்க. ஐம் நாட் சேயிங் தட். எப்ப 10வது ஓவர்ல அந்த 3வது விக்கெட் விட்டுட்டு, இப்ப ஜார்ஜ் இங்கிலீஷ் மாதிரி ஒரு பிளேயரு 18 ஓவர் ஆடி இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், 2 ஓவர் ஸ்பேர்ல அடிச்சிருப்பாங்க. அதுதான் ப்ராப்ளம். அவர் என்ன மாதிரி ஒரு ஒவ்வொருத்தரையும் பாருங்களேன், டீசர் கொடுத்துட்டு 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 அவுட் ஆனார். இப்ப சஷாங்க் சிங் ஆடின ஆட்டத்துக்கு யாராவது ஒருத்தர் எவ்வளவு ரன்ல தோத்தாங்க சார்? 6 ரன்ல தோத்தாங்க. இப்ப நீங்க அதுவும் என்ன, கடைசி 2 ஓவர் என்ன பண்ணாரு சார் பாவம்? ரன்னு ஓட முடியல. அந்த பக்கம் கைல் ஜெமிசன் இருக்காரு, அடிச்சுட்டு அடிச்சுட்டு டாட் பால் ஆயிட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்க, 12 பால். அது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் யாராவது ஒருத்தர் ஆடக்கூடியவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்னு. இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க, அஸ்மத்துல்லா ஒமர் ஜாய் 4 ஓவர்ல 35 ரன் ஒரு விக்கெட், குட் போலிங், வெரி குட் போலிங். கைல் ஜெமிசன் 4 ஓவர்ல 48 3 விக்கெட், வெரி குட் போலிங். ஐ எம் ஸ்டில் டெல்லிங் யூ அகைன் அண்ட் அகைன், if you want Kyle Jamieson, if you want Asmatullah Omarzai to bat, you are taking the wrong route. இன்னைக்கு அவங்க ஸ்டைஃபிள் பண்ணதுக்கு பாட்லெட் மாதிரி ஒரு ஆள் இருந்து ஸ்ட்ரைக் பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க அப் ஃப்ரண்ட். இப் சம்மன் வுட் ஹவ் ஸ்ட்ரைக்கன் அப் ஃப்ரண்ட், இன்னொரு 15 ரன் கம்மியா இருந்திருக்கும். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது உங்களுக்கு. பட் ஸ்டில் 190, இஃப் யூ ஆர் சேசிங் 190 ஆன் அ பிட்ச் லைக் திஸ், யோசிச்சு பாருங்க. இப்போ ஒரு ஸ்டாட்ஸ் நம்ம சொன்னோம், இது முடியறதுக்கு முன்னாடி 8 மேட்ச்ல 7 மேட்ச் டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் 200 பிளஸ் அடிச்சிருக்காங்க. லீஸ்ட் ஸ்கோர் 196. இன்னைக்கு அகமதாபாத் பார்த்ததுதான் லோயஸ்ட் ஸ்கோர். போன மேட்ச் நீங்க நெத்தேடி அடிச்சீங்க. இந்த பிபிகேஎஸ் பேட்டிங் லைனப் 220 சேஸ் பண்ணிடுவாங்க. நேத்து நீங்க சொன்னது ஆல்மோஸ்ட் நடக்கிற மாதிரி ஆச்சு. அவங்க 190 பிலோ பார் ஸ்கோர். இந்த பேட்டிங் லைனப்புக்கு பிபிகேஎஸ் துண்டா ஜெயிச்சிருக்கணும். இட் இஸ் தேர் மேட்ச் டு லூஸ். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. நீங்க சொன்ன கால் பர்ஃபெக்ட்லி ரைட். பட் அன்பார்ச்சுனேட்லி பிபிகேஎஸ் couldn't handle the pressure. நான் ஒரு பாயிண்ட் சொல்றேன், நீங்க அது எந்த அளவுக்கு வேலிட்னு சொல்லுங்க. இப்போ இதே வென்யூல தான் முந்தானே மேட்ச் ஆடி இருக்காங்க. இப்போ அதுவும் ஒரு ஹை ப்ரெஷர் மேட்ச், பிசிக்கலி ட்ரைனிங் ஒன்று, மென்டலி பயங்கர ட்ரைனிங். இந்த மாதிரி குவாலிஃபயர்லாம் ஆடி வரதெல்லாம் வந்து ஈஸி கிடையாது. நம்ம அதனால அதனால பாசிட்டிவ்ஸும் இருக்கு, அந்த மொமெண்டம் இருக்கு, ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. பட் அதுல பெர்ஃபார்ம் பண்ண அந்த ஸ்ரேயாஸ் ஐயர் அண்ட் நேஹல் வதேரா 2 பேருமே ஆஃப் கலர் இன்னைக்கு ஆஸ் அ பேட்டர்ஸ். முந்தா நாள் தான் 2 பேருமே ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடி இருக்காங்க, ரொம்ப நேரம் நின்று ஆடி இருக்காங்க.
அது அதோடைய அதை அஃபெக்ட் பண்ணிருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்ல அதெல்லாம் ஒரு மேட்டர் இல்லைங்கிறீங்களா? எக்ஸலண்ட் பாயிண்ட் கேட்டீங்க. இஸ் அலோ மீ டு டாக். Three dismissals against Shreyas Iyer, against RCB, against Pace, same line, same length, seaming away, caught behind. Two to Josh Hazelwood, இன்னைக்கு ஒண்ணு. மூணு டிஸ்மிசல்ஸ் ஐடென்டிக்கல் டிஸ்மிசல்ஸ். ஐ எம் நாட், ஐ ரேட் நேஹல் வதேரா ஓவர் த ஸ்கை ஆஸ் அ பிளேயர். பின்னாடி 20 யார்டு நின்று இருந்தா வாயில பிடிச்சிருப்பாங்க கேட்ச், 2 ரன்ல அவுட் ஆயிருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த குணா கமல் லட்டு வாங்கின மாதிரி ஒரு கேட்ச் ட்ரெண்ட் போல்ட் விட்டாரு. அந்த கேட்ச் அட்லீஸ்ட் பிடிச்சிருந்தாலும் பிவிகே wouldn't have progress. Let us be very very honest with you. இன்னைக்கு it is Mumbai's PVK's game to looseன்ற மாதிரி, அன்னைக்கு that is Mumbai's game to lose. என்ன பொறுத்த வரைக்கும் honestly speaking, அவங்க வந்துட்டு அன்பார்ச்சுனேட்லி அவங்க போலிங் சேஞ்சஸ் அதெல்லாம் பேத்தட்டிக்கா பண்ணாங்க மும்பை. அதே மாதிரி ரீஸ்டாப்லியோட இன்க்ளூஷன் இதெல்லாம் பண்ணதுனாலதான் ப்ரிவைல்டு. பழைய மும்பை இந்தியன்ஸ் அந்த பிளானிங், சாண்ட்னரோட 2 ஓவர் பெட்டர் ஃபீல்டிங், பிவிகேஎஸ் காட் நோ சான்ஸ் டு கம் இன். ஆஸ் ஐ செட், பிவிகேஎஸ் அது நீங்களும் ஒத்துப்பீங்க, பிவிகேஎஸ் has played fantastic cricket. பிவிகேஎஸ் has been absolutely brilliant. They deserve to be there, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. But RCB has played better cricket than any other team in the competition. They deserve to win. ஆமா, நீங்க ஒன்னு சொன்னீங்க, உங்களுக்கு ஞாபகம் இல்லையான்னு தெரியல. ப்ரீவியூ ஆஃப் எம்ஐ வர்சஸ் பிபிகேஎஸ் மேட்ச்ல எம்ஐ ஃபுல்லா ஸ்டார்ஸா இருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸா இருக்காங்க, தே நோ ஹவு டு வின். ஆனா இந்த பஞ்சாப்ல வந்து நிறைய இன்எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸா இருக்காங்கன்னு. இன்னைக்கு வந்து அந்த ஃபைனல்ல அந்த சஷாங்கும் வதேராவும் இந்த பிச்சில் பாத்தீங்கன்னா ஹூவர் காட் ஸ்டக். அது கோலியா இருந்தாலும் சரி, பிரப்சிமரனா இருந்தாலும் சரி, இனிஷியலா பிரிஸ்கா அந்த இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணவங்க நல்லா அது கேரிட் ஆன் வித் மொமெண்டம். இவங்க இந்த வதேராவும் சரி சஷாங்கும் சரி அட் ஒன் பாயிண்ட் அவங்க 2 பேரும் 16 பால்ஸ் என்னமோ ஆடிட்டு 5 ரன்னோ 6 ரன்னோ அடிச்சிருந்தாங்க, 2 பேரும் சேர்த்து கம்பைண்டா நான் சொல்றேன். அந்த நேரத்துல கொஞ்சம் ஒரு க்ளூலஸா இருந்தாங்க. அதுக்கப்புறம் பிரேக்கோ இல்ல வாட்டர் பாட்டிலோ கொண்டு வந்து யாரோ சொல்லி ஏதோ தேத்தி அனுப்பிச்சாங்க. பட் அந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு கிரன்ச் சுச்சுவேஷன்ல அது இட் ஷோட் பீரியட். சந்தேகமே கிடையாது சார். அதுல வந்து தெர் இஸ் நோ செகண்ட் தாட்ஸ் அட் ஆல். லெட் மீ பி வெரி வெரி ஹானஸ்ட் வித் யூ ஆன் தட். அதுல வந்து உங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது. பட் அன்பார்ச்சுனேட்லி உங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, தட் இஸ் வாட் இட் டேக்ஸ் யூ when it comes to handling pressure. எல்லாரும் சொல்ற மாதிரி இட் இஸ் தட் நாட் தட் ஈஸி அட் ஆல் என்ன பொறுத்த வரைக்கும். ஸோ உங்களுக்கு இவரும் பாருங்க, பியான் ஷாரியாவும் சரி, அந்த அளவுக்கு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த இதை வந்துட்டு அவர் அந்த ஸ்பார்க்கை வந்து காட்டல என்ன பொறுத்த வரைக்கும். தட் இஸ் மை ஹம்பிள் ஒப்பீனியன். அதுக்கப்புறம் பிரப்சிம்ரன் சிங் வந்து எப்படி ஆடுவாருன்றது எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே பாத்தீங்கன்னா எனக்கு என்னமோ ஐ ஹேவ் ஃபீலிங் தட் ஜாஷ் இங்கிலீஷ் ஒருத்தரை தவிர மத்த எல்லாருமே வந்து ஒரு சர்க்கம்ஸ்பெக்டா அந்த பிரஷர், அந்த பீதி வந்து அவங்களுக்கு தெரிஞ்சுது. எல்லா பேட்ஸ்மேனா இருக்கட்டும், அதுல வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த ஒரு ஃப்ரீடமோட அவங்க நார்மலா வந்துட்டு எப்படி ஆடுவாங்களோ அந்த மாதிரி அவங்க ஆடவே இல்லை. தட் இஸ் வாட் மை ஹம்பிள் ஒப்பீனியன். ஐ மைட் பி ராங். ஐ வுட் டெஃபினெட்லி புட் ஃபார்வர்ட் டு சே தட். உங்களுக்கு இப்ப இப்ப பிரியான் ஷாரியாவா இருக்கட்டும், பிரப்சிம்ரன், நீங்க என்னைக்காவது ரன்ன பால் நீங்க ஆடி பார்த்துருக்கீங்களா? தட் இஸ் ஒன்லி ஒன் திங் ஐ வாண்டட் டு ஆஸ்க் யூ அஸ் அ கொஸ்டின். நீங்க சொல்றீங்க இல்லையா, அதுக்காக நான் கேட்கிறேன். பிரப்சிம்ரன் சிங் வந்து நீங்க இந்த மாதிரி ஆடி பார்த்திருக்கீங்களா? தட் இஸ் ஒன்லி திங் ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ. நீங்க சொல்லுங்க. 2-3 கேம்ஸாவே அப்படிதான் இருந்தாரு அன்பார்ச்சுனேட்லி. பட் இன்னைக்கு ரொம்ப இதுதான். ரெண்டாவது ஸ்கிரீன்ஷாட் இப்போ இது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இந்த டெக்னிக்கல் பாயிண்ட் நம்ம வியூவர்ஸுக்கு சொன்னோம். ஆமா, பால் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஃபோர்த் ஸ்டம்ப் அவுட் சைட் த லெக் ஸ்டம்ப் பிச் ஆச்சுன்னா, பிகாஸ் ஆஃப் போத் த ஃபீட்ஸ் க்ளோசிங் இன் அண்ட் யுவர் ஃப்ரண்ட் எல்போ க்ளோசிங் இன், அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணணும், தலையை அப்படி ஒட்டகம் மாதிரி நீட்டி அங்க வர்ற பாலா அவர் அடிக்கணும். Today RCB was absolutely phenomenal in having 2 players on the leg side. ஒரு ஸ்கொயர் ஃபைன் லெக், ஒரு ஸ்கொயர் டீப் ஸ்கொயர் லெக். ஜாஷ் ஹேசல்வுட் ஏற்கனவே ஒரு ஷாட் அப்படி அடிச்சாரு, அங்க டீப் ஸ்கொயர் லெக் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டா வச்சு தப்பிச்சிட்டாரு. இந்த இடத்துல அவருக்கு பால் விழுந்தது அப்படின்னா அவரால் ஆஃப் சைட்ல ஒரு ஷாட் கூட அடிக்க முடியாது. பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, நீங்க புல் ஷாட்டோ பிளிக் ஷாட்டோ இந்த பொசிஷன்ல இருந்து அடிக்கணும்னா ஃப்ரண்ட் புட்டை ஓபன் பண்ணீங்கன்னா தான் ஹெட் ஸ்டில் ஆகும், அங்கேருந்து பிக்கப் பிளிக்கும் பிக்கப் ஃபுல்லும் உங்களுக்கு அடிக்க முடியும். இல்லைன்னா சும்மா ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் பாலே பார்க்காம இந்த பொசிஷன்ல வந்து அடிப்பாரு.
அந்த பொசிஷன்ல வந்து நீங்க அடிச்சீங்கன்னா யூ அப்சல்யூட்லி ஹவ் காட் நோ சான்ஸ் அட் ஆல். ஆர்சிபியோட ஸ்ட்ராட்டஜி வாஸ் அப்சல்யூட்லி என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்பாட் ஆன், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. பட் இன்னொன்னு சொல்றேன், பஞ்சாப் கிங்ஸ் த வே தே போல் தேவர் அப்சல்யூட்லி பிரில்லியன்ட். ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல மேல மேல போட்டாங்க, ஏன்னா லேட்டா ஸ்விங் இருந்தது, பரவாயில்ல நீ அடிக்கிறியா அடின்னு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்துட்டு எல்லா லென்ஸும் ஷார்ட்டர் லென்ஸ், எல்லா லென்ஸும் ஷார்ட்டர் லென்ஸ். இன்னொன்னு சொல்றேன், நிறைய பேர் வந்து இப்ப வந்து கோலியை வந்து கிரிட்டிசைஸ் பண்றாங்க. எஸ், ஐ ஆல்சோ அக்ரி. 20 பால் ஆடிட்டு அதுக்கப்புறம் யூ ஷுட் ஹவ் டேக்கன் இட் ஆன். ஐ எம் ஆல்சோ சேயிங் தட் ஐ எம் நாட் சப்போர்ட்டிங் ஹிம். அட் த சேம் டைம் உடனே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து இந்த ஸ்லாப் பை ஸ்லாப் வந்து எப்படி இருந்தா இந்த 206 வின்னிங் ஸ்கோர் அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்ப நம்ம சொன்னது வந்து என்ன, 10 ஓவர்ல நேற்று என்ன சொன்னோம், 90 for 2 வந்தீங்கன்னா 206 வந்துரும்னு. 10 ஓவர்ல 87 for 2. இப்ப நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, கோலி ரொம்ப ஸ்லோ ஆகி கெடுத்துட்டாரு அப்படின்னு. there is a good chance that some instructions should have been gone on saying that this is what the slab score should have been அப்படின்னு. I'm not supporting Kohli here. After 20 balls, when you know that 206 is going to be the winning score அப்படிங்கும் போது you should have accelerated. பட் அன்பார்ச்சுனேட்டா நடக்கல. எவ்வளவு கேம் க்ளோஸ் அப் ஆயிருப்பாருங்க. அவங்க 87 for 2, PVKs 87 for 3, 7 ரன் கம்மி ஒரு விக்கெட். 15 ஓவர் முடியும் போது பாருங்க, 132 for 4 ஆர்சிபி, பிபிகேஸ் 119 for 4. அந்த ஸ்லாப்ல தான் அடி வாங்கினாங்க. அதுக்கப்புறம் பேட்டிங் பவர் பிளே 2 வின் ஃபேக்டர். பேட்டிங் பவர் பிளேல ஆர்சிபி 55 for 1, பிபிகேஎஸ் 52 for 1. டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபீட் 6 ரன். போலிங்ல பாருங்க, உங்களுக்கு பிபிகேஎஸ் வந்து கடைசி 6 ஓவர்ல 65 for 6 கன்சீட் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து 78. நிறைய கன்சீட் பண்ணாலும் அந்த நேரத்துல உங்களுக்கு அந்த 2 ஓவர்ல உங்களுக்கு 40 ரன் 38 ரன் அப்படிங்கும் போது கேம் ஓவர். நத்திங் டு டேக் எனி கிரெடிட் அவே ஃப்ரம் பஞ்சாப் கிங்ஸ். லெட் அஸ் பி வெரி ஹானஸ்ட் ஹியர். ஆர்சிபி டிசர்வ் டு வின். ஹேட்ஸ் ஆஃப் டு ஆர்சிபி. ಇವತ್ತು ನಮ್ಮದೇ, ಈ ಸಲವೂ ನಮ್ಮದೇ. சூப்பர். ஏதாவது பாட்டு வச்சிருக்கீங்களா? அதுவும் கேட்டுட்டு இருந்தாங்க வியூவர்ஸ். இல்ல, அந்த ஒரு டென்ஷன் இதுல ஜெயிச்சிருவாங்கன்னு தெரியும் எனக்கு. நான் தானே அல்கோரிதம் போட்டுட்டே இருக்கேன். 7ல இருந்து உங்களுக்கு இந்த 12 ரன் அந்த மார்ஜின்ல அந்த மாதிரி ஜெயிப்பாங்க அப்படின்னு போட்டேன். கரெக்ட், ஆல்மோஸ்ட் இதான் ஆயிடுச்சு உங்களுக்கு. அந்த டென்ஷன்ல இப்ப இங்க பேசவே முடியல, என்னால இப்ப பேசவே முடியல. ஒரு ஒரு இது என்ன சொல்றது, கான்பிடன்ஸ் இருந்து 119 ஆனஸ்டா சொல்றேன். என்னமோ தோணிச்சு, ஓகே 15 ரன் கம்மியே இருந்தாலும் பவர் பிளேல பிடிச்சாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு. பவர் பிளேல 5 ரன் தான் பிஹைண்டா இருந்தாங்க. 10 ஓவர்ல பிஹைண்ட் தெரியும் ஜெயிச்சிருவாங்கன்னு. அந்த பாட்டு கம்போஸ் பண்றதுக்கு அந்த பிரெயின்ஸ் ஒர்க் ஆக மாட்டேங்குது. நார்மலா இன்ஸ்டன்டா பாடுவேன், என்னால இந்த இன்ஸ்டன்டா பாடவும் முடியல. ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் அவ்வளவு சந்தோஷம் ஆழ்த்துது. ஏன்னா நான் 3 ஃபைனல்ஸ் அங்க இருந்திருக்கேன். நீங்க யோசிச்சு பாருங்க, 17 வருஷம், நாட் 1 or 2. கடைசியில நீங்க பாத்திருப்பீங்க கோலி, ரொமாரியோ ஷெப்பர்டு, அவங்க எல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி they are just about to cry. I don't know whether you saw that. பார்த்தேன் பார்த்தேன். That ஆமா is, போயிடா. இப்ப கோலி பாருங்க எல்லாமே இப்ப அச்சீவ் பண்ணிட்டாரு. அவர் பண்ணாத எதுவுமே கிடையாது. வேர்ல்டு T20 ஜெயிச்சிட்டாரு, 50 வேர்ல்ட் கப் ஜெயிச்சிட்டாரு, சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஜெயிச்சிட்டாரு, ஐபிஎல் ஜெயிச்சிட்டாரு, பிரில்லியன்ட் கேப்டனா இருந்திருக்காரு ரெட் பால் கிரிக்கெட்ல. ஸோ ஐ திங்க் ஹி ஹஸ் டன் வாட் எவர் கிரிக்கெட்டர் கேன் ட்ரீம் ஆஃப் doing. He has sticked. Very very proud achievement for him and his team அதுல and எந்த the fan. சந்தேகம், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதாவது நீங்க ஒண்ணு பாத்தீங்கன்னா, இப்ப 2011 வேர்ல்ட் கப் வரும்போது எல்லாருமே வந்து ப்ரே பண்ணிக்கிட்டு இருந்தது என்ன அப்படின்னா, திஸ் வேர்ல்ட் கப் இஸ் ஃபார் சச்சின் டெண்டுல்கர், திஸ் வேர்ல்ட் கப் இஸ் ஃபார் சச்சின் டெண்டுல்கர் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இப்ப இந்த பிளே ஆஃப் அட்லீஸ்ட் வந்ததும் எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த மாதிரி இந்த இது வந்துட்டு திஸ் இஸ் ஃபார் விராட் கோலி, திஸ் இஸ் ஃபார் விராட் கோலி அப்படின்னு. அந்த மாதிரி ஒருத்தர் அவர் மென்டலி எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆளுன்னு நான் பார்த்திருக்கேன். அவர்லாம் வந்து 3 பால் இருக்கும்போது அப்படியே உட்காந்து அழறாருன்னா அந்த எமோஷன்ஸ் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுனே தெரியல. அட் த சேம் டைம் கொஞ்சம் அந்த பக்கம் போவோம், அந்த பக்கம் போவோம். செம்ம கிரிக்கெட் ஆடி இருக்காங்க. 111 டிஃபெண்ட் பண்ணி இங்க வந்திருக்காங்க. மும்பையை வந்துட்டு உங்களுக்கு லீக் மேட்ச் இம்பார்ட்டன்ட் மேட்ச்ல அடிச்சுட்டு குவாலிஃபயர் ஸ்பாட்டை ஏர்ன் பண்ணிருக்காங்க. திருப்பி மும்பையோட 207 ரன் சேஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஆர்சிபியை 190க்கு என்ன ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. வேர் த பார் ஸ்கோர் இஸ் 206 தோத்துருக்காங்க அப்படின்னா ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி கட்டட். ஏன்னா அந்த வலின்றது என்னோட யாருமே இது பண்ண முடியாது. 3 ஐபிஎல் ஃபைனல்ஸ் ஐ வாஸ் இந்த லூசிங் சைடு, 2 வித் ஆர்சிபி, 1 வித்
ரைசிங் புனே சூப்பர் ஜெயின்ஸ், ரெண்டு சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல், ஒன் வித் ஆர்சிபி, ஒன் வித் ஹைவெல்ட் லயன்ஸ். அதுக்கப்புறம் அண்டர் 19 வேர்ல்டு கப் ஃபைனல் அகேன்ஸ்ட் பாகிஸ்தான் இன் 2006 when I was with இந்தியா. இன்னும் நிறைய ஃபைனல்ஸ் எல்லாம் சொல்லி இருந்த வியூவர்ஸுக்கு போர் அடிச்சிடும். எனக்கு தெரியும் அந்த வழி ஃபைனல்ஸ்ல தோக்கறது எப்படின்னு. எனக்கு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஒர்க் பண்ண டீம் ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் பிளே ஆஃப்ஸுக்கும் போயிடும், ஃபைனல்ஸுக்கும் போயிடும். ஃபைனல்ஸ்ல போய் தோத்துருவாங்க. இப்ப ஃபார்ச்சூன்ஸ் ஆஃப் சேஞ்ச், பட் ஐ நோ how much it is going to pain Ponting and his coaching staff, Shreyas and his players, பிரீத்தி சிந்தா. பயங்கரமான ஒரு பேஷனேட்டான ஓனர். ரொம்ப வருத்தமா இருக்கு. அதனால ஒன்னே ஒன்று சொல்ற, ஒருத்தர் ஒரு பக்கம் அந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது நம்ம செலிப்ரேஷன்ஸையும் எமோஷன்ஸையும் காட்டக்கூடாதுன்றதுனால காட்டாம இருக்கேன். பட் ஐம் வெரி ஹாப்பி பீங் ஒர்க் வித் ஆர்சிபி ஃபார் 6 years, பீங் அ ஹார்ட் கோர் ஃபேன் ஆஃப் ஆர்சிபி. ஐம் ஹாப்பி. ஆனா ஓவர் செலிப்ரேட் பண்ணா பாவம் பிபிகே ஃபேன்ஸ் ரொம்ப மனசு வருத்தத்தோட இருப்பாங்க. அதை பண்ணக்கூடாதுன்றதுனால ஐ பீன் குவைட். நான் எனக்கு இப்ப இது பண்றேன்னு சொல்றேன். ஆர்சிபி அந்த கோர் பேட்டர்ஸ் அப்படிதான் விலகி இருக்காங்க. கோலி அதே கோலி தான், பட்டிதர் அதே பட்டிதர் தான். அவங்க படிக்கல் கொண்டு வந்தாங்க, அவர் இல்லைன்னா மயக்க அகர்வால் வச்சு மேனேஜ் பண்ணிட்டாங்க. அது ஒரு இதே கிடையாது. மேக்ஸ்வெல் மாதிரி ஒருத்தருக்கு பதிலா லிவிங்ஸ்டன் மாதிரி ஒருத்தர் கொண்டு வந்தாங்க. அது அந்த கோர் பேட்டிங் அப்படியே தான் இருந்துச்சு, அதுல எந்த இதுவுமே கிடையாது. இதுல வந்து அவங்க நீங்க சொன்னீங்க முதல்ல, ஹேசல்வுட் அப்படிங்கிறது ஒரு பெரிய அடிஷன். அவங்க அசம்பிள் பண்ண அந்த பவுலிங் யூனிட் தான் வந்து ஃபெர்கசன், டாம் கரன், இந்த குரூப்பே விட்டுட்டாங்க அவங்க. அல்சாரி விட்டுட்டு, நம்ம ப்ரிவியூல இது சொன்னதுதான், புவனேஸ்வர் மாதிரி ஒரு ட்ரைட் அண்ட் டெஸ்டட் ஒரு பேங்க் எந்த பிச்லயுமே வந்து, அதாவது 4 ஓவருக்கு 60 ரன்லாம் போகாத ஒரு பவுலர். அட்லீஸ்ட் ஒரு ஈவன் இஃப் இஸ் நாட் அட் இஸ் பெஸ்ட், இஸ் ஸ்டில் குட் இனஃப் அட் த வென்யூ. யாஷ் தேல் அப்படிதான். ஈவன் ஹி மே நாட் பி த பெஸ்ட் பவுலர் இன் த வேர்ல்ட், பட் இஸ் ஸ்டில் குட் இனஃப் டு போல் வெல் அட் தட் பர்டிகுலர் வென்யூ. அண்ட் அந்த மாதிரி ஒரு இது. அப்புறம் ஹேசல்வுட் 3 பவுலர் அசம்பிள் பண்ணிட்டாங்க. போன வாட்டி அந்த லெஃப்ட் ஆஃப் ஸ்பின்னருக்கு மாயங்க் டகர்னு ஒரு எடுத்துட்டு வந்து, அன்பார்ச்சுனேட்லி தட் இஸ் நாட் ஒர்க் அவுட். அந்த ஸ்பாட்டுக்கு குருணல் பாண்டியா வித் எக்ஸ்ட்ரா பேட்டிங்கோட கொண்டு வந்தாங்க. சுயாஷ் சர்மா மாதிரி ஒரு ஸ்பின்னரையும் கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த பவுலிங் யூனிட் அவங்க அசம்பிள் பண்ணதான் அவங்களுடைய வின்னிங் ஃபார்முலா. அப்படிதான் நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஈஸி பண்ணிட்டீங்க என்னோட வேலை. நான் உங்களுக்கு கேள்வி கேட்கறேன். நீங்க நீங்க லாஸ்ட் டைம் அல்சாரி ஜோசப், மயங்க் தாக்கர், டாம் கரன், ரீஸ்டாப்லி வச்சு 190 டிஃபெண்ட் பண்ணிருப்பாங்க. யாராவது நெஞ்ச தொட்டு சொல்லுங்க பாப்பா. உங்க நெஞ்சு இருக்குல்ல, உங்களுக்கு தொடுங்க நெஞ்ச, சொல்லுங்க பாப்பா ஜெயிச்சிருப்பாங்க அந்த போலிங் அட்டாக். இதுல என்னன்னா ஒன்னே அதுதான் ஒண்ணு நான் சொன்னேன். ம். ஒன்னே ஒண்ணு என்னன்னா, போன வருஷம் வந்துட்டு நான் ஹார்ட்கோர் ஆர்சிபி சப்போர்ட்டரு, நான் ஆர்சிபி வந்துட்டு தப்பு பண்றாங்கன்னு சொன்ன போது ஆர்சிபி ஃபேன்ஸ் மேல கோவப்பட்டாங்க. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், நீங்க ஸ்ட்ராட்டஜிக்கலா மிஸ்டேக் பண்ணா அந்நியன் வருவான். இப்ப இந்த வருஷம் வந்து அவங்க ரொம்ப நல்லா பண்ணாங்க, எதுவுமே தப்பா பண்ணாங்க. ஆப்ஷன்ல இருந்து ரிட்டர்ன்ஸ் வந்து பிரில்லியண்டா பண்ணாங்க. ஸ்ட்ராட்டஜி ஆக்டிங் பிரில்லியன்ட் அப்படிங்கும் போது அம்பி குவைட்டா இருப்பான். அடுத்த வருஷம் திருப்பி அவங்க ஏதாவது பண்ணாங்கன்னா அந்நியன் டூ வருவான். இந்த வருஷம் எக்ஸ்ட்ரானரியா பண்ணாங்க. நீங்க சொன்ன ரீசன் தான் ரொம்ப கரெக்ட். அந்த போலிங் யூனிட் பிளஸ் கடவுட் கஜன் பேட்டிங் யூனிட். பஞ்சாப் கிங்ஸ்ல பாருங்க, அவங்க பேட்டிங் they go very deep. If anyone is telling that the bowling attack is lethal, even if Marco Hansen would have been there, I'm sorry, I beg to differ. There's a decent bowling lineup. They are not a great bowling lineup. RCB பாருங்க, they got the balance with both bat and ball, and today it's the bowling unit which pulled out. இப்ப குவாலிஃபயர்ல 101க்கு ஆல் அவுட் சார், 101க்கு ஆல் அவுட் இந்த கடவுத் கஜன் டீம். ஹூ ஒன் இட் ஃபார் யூ? இட் இஸ் யுவர் bowling unit. அதுக்கப்புறம் 228 சேஸ் பண்ணி குவாலிஃபயர் வந்தாங்க. ஸோ தெர் இஸ் a பேலன்ஸ் பிட்வீன் பேட் அண்ட் பால். ஆண்டி பிளவர், நான் திருப்பி திருப்பி சொல்றேன் பாருங்க, அவர் மாதிரி ஒரு கோச், அவரோட எந்த கோச்சையும் நான் இதுவே பண்ண மாட்டேன். அவர் ஜெயிக்காத ஒரே இதுதான், இந்த கோட்டையை புடிச்சிட்டாரு. அவர் தான் ரியல் சிங்கம். அவர் தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட், நல்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட், பெஸ்ட் கோச் இன் த வேர்ல்ட். இட்ஸ் ஆல் அபவுட் ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். அவருக்கு வைங்க முதல்ல ஸ்டார்ட் பெங்களூர்ல. சூப்பர். ஆண்டி ஃபிளவருக்கு வாழ்த்துக்கள். விராட் கோலிக்கு ரஜத் பட்டிதார் எக்ஸ்ட்ராடினரி கேப்டன், ஃபர்ஸ்ட் ஐபிஎல் வின்னிங் கேப்டன். விமன் ஜெயிச்சிருக்காங்க, மென் ஐபிஎல் வின்னிங் கேப்டன் ரஜத் பட்டிதாருக்கு வாழ்த்துக்கள். விராட் கோலி என்டையர் டீம் அந்த ஃபேன்ஸ் எவ்வளோ இது பண்ணாலும் கூட நின்று அந்த ஃபேன்ஸ்க்கு அவர் ஹார்ட் ஃபெல்ட் அப்ரிசியேஷன்ஸ். இதுல இன்னொன்னு என்னன்னா, பஞ்சாப் வந்து அவங்களும் வந்து they have discovered a star like பிரியன் ஷாரியா. மேல் வதேரா had a bad game today, but still அவரு சஷாங்க்லாம் wants to வாட்ச் அவுட் ஃபார் இந்த ஃபியூச்சர். ஹையஸ்ட் லெவல் ஆடக்கூடியவங்க அவங்க. ஸ்ரேயாஸ் ஐயர், அவங்க தே ஹாவ் த கோர். இங்கிலீஷ் முதல்ல எல்லாம் அவங்க ஆடாம இருந்தாங்க, இங்கிலீஷ் நல்ல கோர் கிடைச்சிருச்சு. ஹர்ஷதீப், வைஷாக், சாஹல் எல்லாருமே குட். மார்க்கம் வந்துட்டாருன்னா மார்க்கம் இல்ல. ஒன்னே ஒன்னு என்னன்னா, நானும் உங்கள்கிட்ட முதல்ல இருந்து சொன்னேன், தே ஆர் பிளேயிங் ஒன் டூ மெனி ஆல்ரவுண்டர். அந்த ஸ்டாயினிஸ், ஒமர்சாய் 2 பேரும். இந்த மன்மதன் படத்துல சிம்பு சொல்றது தான், நான் சீனோ கமெண்ட்ஸ் ரெடி பண்ணியா, ஆமாண்ணா இப்படி ஆட்டு, இல்லைன்னா இப்படி ஆட்டு, ஏதாவது ஒன்னதான் ஆட்டு அப்படிங்கிற மாதிரி
ஒன்னு இந்த ரூட் எடுக்கணும், இல்லாட்டி அந்த ரூட் எடுக்கணும். அவங்க தேர் பிளேயிங் ஒன் டூ மெனி ஆல்ரவுண்டர் பீடாக். அதை மட்டும் அவங்க அட்ரஸ் பண்ணாங்க அப்படின்னாலே ஐ திங்க் தே வில் பி குட் டு கோ நெக்ஸ்ட் சீசன். பட் நந்தலெஸ் வென் பிளேட், விஷஸ் டு பாண்டிங். நல்லா ஹி ஹேட் ஸ்ட்ராட்டஜிஸ் இன் பிளேஸ் அண்ட் எக்ஸலன்ட் கேப்டன்சி பை ஸ்ரேயாஸ் ஐயர். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. பிபிகேஸ் கேன் கோ வித் தேர் ஹெட் டை. நான் திருப்பியும் சொல்றேன், ஜிடி வந்துட்டு எலிமினேட்டர்ல தோத்ததுக்கே சொன்னேன் யூ கேன் ஹேவ் யுவர் ஹெட் டைங்கும் போது கடைசி ஸ்டெப் வரைக்கும் வந்துட்டு 6 தோத்துருக்காங்க. அன்பார்ச்சுனேட்லி ஒரு ஃபேஸ் ஆஃப் பிளேல மாட்டிக்கிட்டு இது பண்ணிட்டாங்க. அதனால வந்துட்டு நத்திங் கேன் பி டேக்கன் அவே ஃப்ரம் தம். தே ஆர் ப்ரூவன் சாம்பியன்ஸ். அவங்க ஜெயிச்சதே இல்லை அப்படின்லாம் எல்லாம் சொல்லுவாங்க. தட் இஸ் ஃபைன். தே ப்ரூவ் தட் வாட் தே ஆர் கேப்பபிள் ஆஃப். தே வில் கம் பேக் வெரி 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 ஸ்ட்ராங் நெக்ஸ்ட் இயர். த ஸ்ரேயாஸ் ஐயர் இஸ் யூனோ என்ன சொல்றது, மெக்னிபிசன்ட் கேப்டன். அவர் வந்துட்டு ஒரு எல்லா ரெக்கார்டையும் ஸ்மாஷ் பண்ண போறாரு, ஒரு பெரிய ஆளா வர போறாரு. அதுக்கப்புறம் பாண்டிங் வந்து has already proved that what he did for Mumbai, what he did for Delhi, what he is now doing for Punjab. அவங்க கோச்சிங் ஸ்டாஃப் சுனில் ஜோஷி, நிறைய நல்ல கோச்சிங் ஸ்டாஃப், பிராட் ஹேடின் எல்லாம் வச்சிருக்காங்க. குடோஸ் டு them. You can have your head die. You have lost your team which played little bit better than you in the finals. Head die PBKs. சூப்பர். ஸோ அவ்வளோதான் போயிடா. ஆர்சிபி ஜாலி, மற்ற எல்லா டீமுமே காலி. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆர்சிபி. அவ்வளோதான். நான் இந்த இது நமக்கும் நல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு போயிடா. வியூவர்ஸ் வந்து ஃபுல்லாக நமக்கு சப்போர்ட் பண்ணாங்க. தொடர்ந்து நம்மளும் வந்து அதனால தான் எவ்வளோ வேலை இருந்தாலும் நைட்டு எவ்வளோ லேட் ஆனாலும் உட்காந்து வரிசையாக ரிவ்யூன்னு அடிச்சு தள்ளிட்டோம். ஸோ அகைன் அதர் மைல் ஸ்டோன் ஃபார் அவர் சேனல். வியூவர்ஸ் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணாங்க. எண்ட் ஆஃப் த டே இட் வாஸ் அ வெரி நைஸ் ஐபிஎல். பார்க்கறதுக்கும் சரி, டு ரிவ்யூ வித் யூ. நம்ம ஃபேண்டசி டீம் தான் ஜெயிக்காம போயிடுச்சு எனக்கு. பட் அதர்வைஸ் வெரி ஃபுல்ஃபில்லிங் ஐபிஎல். ஸோ அதுதான் பிராக். தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ வியூவர்ஸ். உங்க ஃபைனல் கமெண்ட்ஸை சொல்லிருங்க. வியூவர்ஸுக்கு தான் சப்போர்ட் பண்ணும். ஏன்னா ஒரு அப்பார்ட் ஃப்ரம் 2 நாள் நான் டிராவல் பண்ணேன், அது பண்ண முடியல. அப்பயும் நீங்க வந்துட்டு அதையும் விட்டு கொடுக்காம பண்ணிட்டீங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஆல் பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ். ஒரு 200-300 கமெண்ட் போடுறீங்க. ஆல் ஆர் பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ், brilliant feedbacks where we can also learn from the few of the things what you say. உங்க சப்போர்ட் இல்லைன்னா நாங்க உட்காந்து இதை பண்ணி எந்த பிரயோஜனமும் கிடையாது. எவ்ரி டைம் when I read the comments I could feel the love, I could feel the support. என்னையா முடிஞ்சு போச்சேன்னு நினைக்காதீங்க. WTC ஃபைனலுக்கு 1 வாரம் இருக்கு. இப்ப 10 டீம் இருக்காங்களே, இங்க என்ன பண்ணணும் அடுத்த வருஷம் அப்படின்னு ஒரு எபிசோட உங்க ஓன் ஆக்டோபஸோட போட போறோம் அடுத்த வருஷம். திருப்பி அந்த மஞ்ச சக்கா போட்டவங்க எப்படி சிங்கம் மாதிரி திரும்பி வரணும் அப்படின்றதையும் சொல்ல போறோம். until we come back and entertain you for those episodes. Sala Namade, congrats to RCB, hard luck to PBKs. We'll come back and entertain you with your octopus. Thanks a lot and bye bye.